மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இந்த தினத்தில் நம்ம பார்க்க போகிறது ஜூன் 4ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்பு. சரியா? போட்டித் தேர்வுகளில் எந்த ஒரு போட்டித் தேர்வாக இருக்கட்டும், அந்த போட்டித் தேர்வுகளில் நடப்பு செய்திகளை மையப்படுத்தி சரிங்களா, ஸ்ட்ராட்டஜிக்கு கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஜெக்ட் எல்லாத்தையும் கலந்து எப்படி கேள்விகள் கேட்குறாங்களோ அதன் அடிப்படையில் தேவையான விஷயங்களை சூப்பராக தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறோம். நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கான அரசு பணியை நடப்பு செய்திகளை பயன்படுத்தி உறுதி செஞ்சுக்கோங்க. ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்துக்கான நடப்பு செய்திகள் மே 4ஆம் தேதிக்குரியது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வழக்கம் போல தலைப்பு செய்திகள். சரிங்களா? பாருங்க, தலைப்பு செய்தியில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் சாதனையை முறியடிக்கிறார் தற்போதைய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். என்ன சாதனை? சரிங்களா, இது ரெகுலராக நியூஸ்ல வருது. ரீசெண்டாக ஒரு அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க, என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அடுத்து முக்கியமானது பாருங்க, பான் மசாலா குட்காவிற்கு விதித்த தடை நீட்டிப்பு மத்திய அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. இது தொடர்பாக 2 முக்கியமான சட்டங்கள் இருக்குது. அதில் ஒரு சட்டம் உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிலைகள் சட்டம் 2006. அதே மாதிரி நம்ம தப்பு பண்ணக்கூடியது, சரியா, எந்த சட்டம் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தப்பு பண்ணக்கூடிய முக்கியமான இன்னொரு சட்டம் உணவு பாதுகாப்பு சட்டம் 2013. 2 சட்டங்களுக்கும் என்ன வேறுபாடு அப்படிங்கிறத கிளியரா பார்க்க போறோம். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு சுகாதார செய்தி, ஒரு கணக்கெடுப்பு பாருங்க. தேசிய குடும்ப சுகாதார கணக்கெடுப்பு 6. சரியா, 6th ஃபேஸ்ல தேசிய குடும்ப சுகாதார கணக்கெடுப்பு நடத்திருக்கிறாங்க. இதுல முக்கியமான முடிவுகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு இறுதியாக சூப்பர் சிக்ஸ் கேள்வியாக நம்ம பார்க்க போகிறோம். சரியா, எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எல்லாமே நமக்கு தேவைப்படுற மாதிரி தான் கிளியராக கொடுத்துருக்கோம். நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க. நம்ம ஹார்ட் ஒர்க் பிடிச்சிருக்குது, நோட்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நடுவில் கேட்குற போனஸ் கேள்விகளுக்கும் இறுதியாக கேட்குற அந்த சூப்பர் சிக்ஸ் கேள்விகளுக்கும் சூப்பராக பதில் சொல்லுங்கள், ரிவிஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களாமா? இனிமேல் நம்ம பார்க்க போகிறது விரிவான செய்திகள். விரிவான செய்திகளில் ஃபர்ஸ்ட் பாயிண்டே நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொல்லி பாருங்கம்மா. நேருவின் சாதனையை முறியடிக்கிறார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். சரிங்களா, ஜூன் 10 வரும் ஜூன் 10 2026 அன்று இந்தியாவின் முதல் பிரதமர் சரியா ஜவஹர்லால் நேரு அவர்களின் சாதனையை முறியடித்து, என்ன சாதனை பாருங்க, இந்தியாவின் மிக நீண்ட காலம் தொடர்ச்சியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமராக, அதாவது 4399 நாட்கள் தொடர்ச்சியாக பிரதமராக இருந்து சாதனை படைக்க போறார் நரேந்திர மோடி அவர்கள். சரிங்களா, பாருங்க, இந்த வரலாற்று சாதனை படைக்கும் நரேந்திர மோடி அவர்கள் முதல் முறையாக 2014 மே 26 அன்று பிரதமராக பொறுப்பேற்றார். சரிங்களா, அதே மாதிரி இந்தியாவில் முதல் முறையாக அந்த பொது தேர்தல் நடைபெற்றது இல்லாமா, 1951 52 அந்த 1952 மே 13 முதல் 1964 மே 27 வரைக்கும் சரிங்களா இந்தியாவில் பிரதமராக பதவியில் இருந்தவர் ஜவஹர்லால் நேரு அவர்கள். சரிங்களா, கிட்டத்தட்ட 4398 நாட்கள். அந்த சாதனையை தான் 4399 நாட்களாக எப்போ முறியடிக்க போறாங்க மோடி அவர்கள்? ஜூன் 10ஆம் தேதி அன்று. சரியா, முன்னதாக இதுக்கு முன்னாடி வேற என்ன சாதனை படைச்சிருக்கான்னு சொல்லி பாருங்க. நரேந்திர மோடி அவர்கள் முன்னதாக 2025 ஜூலை 25ஆம் தேதியில் இந்தியாவின் முன்னாள் பிரதமர், இந்தியாவின் முதல் பெண் பிரதமரான இந்திரா காந்தி அம்மையாரின் தொடர்ச்சியான பதவிக்கால, அந்த பிரதமராக இருந்த பதவிக்காலத்தை முறியடித்து 2ஆம் இடம் பெற்றார் நரேந்திர மோடி அவர்கள். சில நேருக்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் மிக நீண்ட காலம் தொடர்ச்சியாக பிரதமராக இருந்தவர் மோடி அவர்கள். அந்த சாதனையும் முறியடித்து நம்பர் 1க்கு வரப்போறாங்க ஜூன் 10ஆம் தேதி. சரிங்களா, இது தவிர நரேந்திர மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா படைத்த இன்னொரு முக்கியமான சாதனை, இதுதான் நியூஸ் பேப்பர்ல ஏற்கனவே நம்ம பார்த்தது. மார்ச் 2026ஆம் ஆண்டில் குஜராத் முதலமைச்சர் சரியா ஒரு சாதனை படைக்கிறார் நரேந்திர மோடி அவர்கள். என்ன சாதனை அப்படின்னா, 2001 இருந்து 2014 வரைக்கும் குஜராத்தின் முதலமைச்சர், அடுத்து இந்திய பிரதமர். சரிங்களா, எப்போ 2014 இருந்து இப்போ வரைக்கும் இந்தியாவின் பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் பொறுப்பில் இருக்கிறாங்க. இதன் மூலம் அந்த குஜராத் முதலமைச்சர், இந்திய பிரதமர் 2 பதவிகளையும் சேர்த்து மொத்தம் 8931 நாட்களை கடந்ததன் மூலம் இந்தியாவில் நீண்ட காலம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஒரு அரசாங்கத்தின் தலைவராக இருந்தவர் என்ற சாதனை படைத்துள்ளார் நரேந்திர மோடி அவர்கள். சரிங்களா, 2 முக்கியமான சாதனை மறந்துடாதீங்க. சரியா, அடுத்தபடியாக போலாமா பாருங்க, ஒரு சுகாதாரம் ஹெல்த் சம்பந்தப்பட்டது, ஆனால் அதில் ஒரு சட்டங்கள் வருது, கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. சரியா, பான் மசாலா குட்காவிற்கு விதித்த தடை நீட்டிக்கப்படுகிறது. சரியா, தமிழகத்தில் சரியா உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும் புகையிலை மற்றும் நிக்கோட்டினை மூலப்பொருட்களாக பயன்படுத்தி தயாரிக்கப்படும் உணவுப் பொருட்கள் மீது பாருங்க, உணவு பாதுகாப்பு மற்றும் தரங்கள் சட்டம் 2006 கீழ் கடந்த 2013ஆம் ஆண்டு மே 23ஆம் தேதி அன்று தமிழ்நாடு அரசு தடை விதித்தது. அதுக்கு எந்த சட்டம் பயன்படுத்திக்கிறாங்க? உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிலைகள் சட்டம் 2006. சரிங்களா, இது மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டது. அந்த சட்டத்தின் கீழ்
2013 மே 23 அன்று தமிழ்நாடு அரசு இந்த பான் மசாலா குட்காவிற்கு தடை விதிச்சிருக்கிறாங்க. அந்த தடையானது ஒவ்வொரு ஆண்டும் நீட்டிக்கப்பட்டு வந்தது. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா, இதுதான் செய்தி. இந்த தடையானது ஆண்டுதோறும் நீட்டிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மே 23ஆம் தேதியுடன் கடந்த ஆண்டு விதிக்கப்பட்ட அந்த தடையானது முடிவடைந்த நிலையில் மேலும் ஓராண்டிற்கு இந்த குட்கா, பான் மசாலா உள்ளிட்ட பொருட்களுக்கான தடையை நீட்டித்து யாரு பாருங்க, உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து நிர்வாகத்துறை ஆணையர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அடுத்த பாயிண்ட் பாருங்க, ஒவ்வொரு செய்திகளும் அவ்வளோ முக்கியம். தொடர்ந்து நம்ம நடப்பு செய்தியில் பாருங்கள். ஒரு 6 மாதம் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் நோட்ஸ்லாம் கிளியர் பண்ணி படிச்சுவாங்க. அப்படி ஒரு கான்ஃபிடென்ட் வரும் வெறித்தனமாக. சப்ஜெக்ட்லையும் சரி, கரண்ட் அஃபேர்ஸும் சரி, ஸ்ட்ராட்டஜிகளையும் அவ்வளோ ஒரு தொகுப்பு ஒவ்வொரு நாளும் வழங்கிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அதோட வேல்யூ நல்லா புரியும் நினைக்கிறேன். சரிங்களா, பாருங்கள், உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலைகள் சட்டம் FSS சரியா ஆக்ட் 2006 தமிழ்நாடு உள்பட இந்தியா முழுமைக்கும் 2011 ஆகஸ்ட் 5ஆம் தேதி முதல் அதிகாரப்பூர்வமாக நடைமுறைக்கு வந்தது. சரிங்க, சட்டம் எப்போது இயற்றப்பட்டதுமா? உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலைகள் சட்டம். அதாவது நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருட்கள் சேஃபாக இருக்கணும், நம்ம ஹெல்த்துக்கு உகந்ததாக இருக்க வேண்டும். அதற்காக 2006ஆம் ஆண்டில் மத்திய அரசு சட்டம் கொண்டு வராங்க. அப்படி 2006 கொண்டு வரப்பட்ட சட்டம் எப்போது நடைமுறைக்கு வருகிறது? 2011ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 5 தான் முதல் முறையாக அதிகாரப்பூர்வமாக நடைமுறைக்கு வருகிறது. சரிங்களா, இதனைத் தொடர்ந்து அந்த சட்டம் சரிங்களா பாருங்கள், தமிழ்நாட்டில் என்ன சொல்லின்னு பாருங்கள். தமிழகத்தில் இந்த சட்டத்தை முழுமையாக செயல்படுத்த டிசம்பர் 11, 2022 அன்று சரியா டிசம்பர் 22 நேஷனல் மேத்தமெட்டிக்ஸ் டே தெரிஞ்சிருக்கும். கணித மேதை ராமானுஜரின் பிறந்த நாள். ஓகேவா? ஓகே, இந்த 2011 டிசம்பர் 22 அன்று தமிழ்நாடு உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து நிர்வாகத்துறை உருவாக்கப்பட்டது. அந்த என்ன சொல்லுவாங்க, அதாவது மாற்றுத்திறனுக்கான நலத்துறை, சுகாதாரத்துறை இதெல்லாம் எப்போது உருவாக்கப்பட்டது? இந்த மாதிரி அடிக்கடி ஒரு கொஸ்டின் நடுவில் கேட்பாங்க, விட்டுறாதீங்க. தமிழ்நாடு உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து நிர்வாகத்துறை உருவாக்கப்பட்டது எப்போ? 2011 டிசம்பர் 22 ஞாபகம் வச்சுக்கோங்க. எதனை தொடர்ந்து உருவாக்கப்பட்டது? உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலைகள் சட்டத்தை தொடர்ந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, இந்த சட்டத்தின் கீழ் FSSAI எனப்படும் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் 2008ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்டது. சரி, அந்த FSSAI சொல்லுவாங்கல்ல, ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. நம்ம சாப்பிட்ற பயன்படுத்தக்கூடிய டேப்லெட்டு, சிப்ஸ் பாக்கெட்டு, ஸ்வீட்டு எல்லாமே சேஃபானதா அதை கண்காணிக்கிறதுக்கு ஒரு அமைப்பு இருக்குது. அதோட பேர் தான் FSSAI அமைப்பு. எப்போ உருவாக்கப்படுகிறது? 2008. அப்போ 2006 சட்டம், 2008 FSSAI அமைப்பு, 2013ஆம் ஆண்டு 2011ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வருகிறது. அந்த சட்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு சட்டம் நம்ம தப்பு பண்ணக்கூடியது, இந்தியாவில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் சரியா நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் அதிகாரப்பூர்வமாக செப்டம்பர் 12, 2013 அன்று சட்டமாக இயற்றப்பட்டு நடைமுறைக்கு வந்தது. இருப்பினும் இந்த சட்டமானது ஜூலை 5, 2013 முதல் முன் தேதியிட்டு அமல்படுத்தப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. சரிங்களா, இதுக்கு முன்னாடி 2006 என்ன பார்த்தோம்? தேசிய உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலைகள் சட்டம், ஸ்டாண்டர்ட்ஸ். நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு நம்ம சாப்பிட்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக இருக்குதா, ஸ்டாண்டர்டாக இருக்கா, அதுக்கு 2006 சட்டம். இந்த தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க அனைவருக்கும் உணவு பாதுகாப்பு சரி, அது ஃபுட் கிரைன்ஸ் சரி, உணவு தானியங்கள் கிடைப்பதை உறுதி செய்வதற்கு 2013 கொண்டு வரப்பட்ட சட்டம் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் சரி, நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் சரியா. 2006 பார்த்தது ஃபுட் சேஃப்டி ஆக்ட். மறந்துடாதீங்க, அந்த வார்த்தையை பார்த்து கவனமாக இருக்கணும். ஆனால் தமிழில் ரெண்டுமே என்ன பேர் தான் வரும்? உணவு பாதுகாப்புங்கிற வார்த்தை தான் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. சரியாம்மா, அடுத்து போகலாமா? அடுத்து சுகாதாரம் தொடர்புடைய அகெயின் பாருங்கள் ஒரு செய்தி. தேசிய குடும்ப சுகாதார கணக்கெடுப்பு, நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 6 ஓகேவா, ஆறாம் கட்ட கணக்கெடுப்பு. இது எந்த ஆண்டிற்குரியதுன்னு சொல்லி பாருங்க, 2023, 2024ஆம் ஆண்டு அந்த காலகட்டத்திற்கான தேசிய குடும்ப சுகாதார கணக்கெடுப்பு அதனுடைய 6ஆம் கட்டம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எந்த அமைச்சகம் சார்பில் நடத்தப்பட்டது பார்த்தீங்கன்னா மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகம் சார்பில் நடத்தப்பட்டது. இந்த கணக்கெடுப்பை நடத்தினது யாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. மும்பையில் உள்ள சர்வதேச மக்கள் தொகை அறிவியல் நிறுவனம் ஷாட்டா IIPS என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா, அடுத்தபடியாக பாருங்க, இந்த கணக்கெடுப்பு சரி IIPS நடத்திய அந்த கணக்கெடுப்பின் முக்கியமான முடிவுகள் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதுலேருந்து ஒரு கேள்வி கண்டிப்பாக எக்ஸாமில் இடம்பெறும். சரிங்களா, பாருங்க, முக்கிய முடிவு. இந்தியாவின் மொத்த கருவுறுதல் விகிதம் சரி டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் பார்த்தீங்கன்னா 2023-24 நிலவரப்படி 2.0 என்ற அளவில் நிலையாக இருந்தது. ஏற்கனவே நம்ம பார்க்கும்போது 1.9 பார்ப்போம், ரவுண்ட் ஃபிகரில் 2.0 போட்டுக்கிறாங்க. சரியா, இந்தியாவோட டார்கெட் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் சரியா 2.1. ஆனால் 2 இருக்குது, ஓகே பரவாயில்ல ஓரளவுக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இது தவிர வேற என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கருத்தடை பயன்பாட்டு விகிதம் 66.7
67%லிருந்து 69.1% உயர்ந்துள்ளது. அதே மாதிரி 95.9% இந்திய கர்ப்பிணி பெண்கள் மகப்பேறுக்கு முந்தைய பராமரிப்பை பெறுகின்றனர். ஓகேவா? இது முதல் 3 மாதங்களில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம்னா 76.2% மட்டும் தான் இருக்குது. ஓவராலாக பார்க்கும்போது இந்த மகப்பேறுக்கு முந்தைய பராமரிப்பு 95.9% ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களாம்மா? அடுத்தபடியாக வேறு என்னென்ன முக்கிய முடிவுகள் அந்த 6வது கட்ட சர்வேல பார்த்தீங்கன்னா, கர்ப்ப காலத்தில் 100 நாட்கள் அல்லது அதற்கு மேல் இரும்புச்சத்து, அதாவது ஃபோலிக் ஆசிட் சொல்லுவாங்களே, இரும்புச்சத்து அதனுடன் தொடர்புடைய அந்த மருந்துகளை உட்கொள்ளும் தாய்மார்களின் எண்ணிக்கையானது 44.1%லிருந்து 54.9% உயர்ந்துள்ளது. சரி, இதெல்லாம் மெயின்ஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மக்களே விட்டுறாதீங்க. ஓகேவா? அதே மாதிரி 180 டேஸ், சரி 6 மாதம் அல்லது அதற்கு மேல் சத்து மாத்திரைகளை உட்கொள்பவர்களின் எண்ணிக்கை 26%லிருந்து 37.8% அதிகரித்துள்ளது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமானது பாருங்க, குடும்ப அளவில் சுகாதார காப்பீடு இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் என்பது நிதி மற்றும் அல்லது நிதி திட்ட பாதுகாப்பு என்பது 41%லிருந்து 60.2% ஓரளவுக்கு விரிவடைந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறார். சரி, ஹெல்த் இன்சூரன்ஸ் இப்போ எவ்வளோ இருக்குது? 60.2% மக்கள் சரிங்களா ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இணையத்தை பயன்படுத்தும், சரிங்களா, இணையம், ஓகேவா, இன்டர்நெட்டை பயன்படுத்தக்கூடிய பெண்களின் பங்களிப்பு சரி சதவீதம் 33.3%, 1/3 இருந்து இப்போ சரிங்களா 66.3% உயர்ந்துள்ளது. கிட்டத்தட்ட டபுளாக இருக்குது இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுற பெண்களின் சதவீதம். ஓகேவா? அதே மாதிரி மொபைல் ஃபோன், கைபேசி வைத்திருக்கும் பெண்களின் எண்ணிக்கை சரிங்களா இதுக்கு முன்னாடி அந்த 5வது இந்த தேசிய சுகாதார கணக்கெடுப்புக்கு டைமில் பார்த்தீங்கன்னா 53.9% இருந்தது. இது தற்போது 6வது கட்ட அந்த கணக்கெடுப்பில் 63.6% உயர்ந்துள்ளது. சரிங்களா? அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட், சரி பாருங்க, பெண்கள் எல்லாமே பெண்கள் சம்மந்தப்பட்டது. சரி, வங்கி அல்லது சேமிப்பு கணக்கு வைத்திருக்கும் பெண்களின் எண்ணிக்கை 78.6%லிருந்து 89% உயர்ந்துள்ளது. சரியா? பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்க கிட்டத்தட்ட ஓரளவுக்கு மேலே நல்லா வந்திருக்காங்க பெண்கள் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி சிசரியன், இந்த சி செக்ஷன் சொல்லுவாங்கல்ல, நார்மல் டெலிவரி இல்லாமல் சிசரியன் மூலம் பிரசவங்கள் நடக்கிறது. 5ஆம் கட்ட அந்த தேசிய சுகாதார கணக்கெடுப்பில் பார்த்தீங்கன்னா 21.5%, சரி 100க்கு 21.5% பெண்கள் சிசேரியன் முறையில் தான் பிரசவங்கள் வந்து மேற்கொண்டிருக்கிறாங்க. இப்போ அது 27.2% உயர்ந்துள்ளது. இது உலக சுகாதார அமைப்பின், நோட் பண்ணிக்க வந்து பாயிண்ட, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், சரி அந்த அமைப்பு அவருடைய டார்கெட் வச்சுக்கிறாங்க. எவ்வளோ இருக்கலாம்னு சொல்லிக்கிறாங்க சிசேரியன் நார்மலாக ஒரு 10லேருந்து 15% தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஆனால் அது வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்குது, கிட்டத்தட்ட டபுளாக இருக்குது இந்தியாவில் சிசேரியன் நடக்கிற அந்த எண்ணிக்கையோட அளவு. சரி, 27.2% சொல்லியிருக்கிறாங்க. எந்த அமைப்பு சொல்லியிருக்கிறாங்க டார்கெட்டு? உலக சுகாதார அமைப்பு. இந்த இடத்துல ஒரு போனஸ் கேள்வி, உலக சுகாதார அமைப்பு எப்போது உருவாக்கப்பட்டது? உலக சுகாதார தினம் எப்போது? உலக சுகாதார அமைப்பின் தற்போதைய டைரக்டர் ஜெனரல் யார்? இதற்கான பதில்களை போனஸ் கேள்வியாக சொல்லுங்க. சரிங்களா? அடுத்து தனியார் மருத்துவமனைகள் சிசேரியன் பார்த்தீங்கன்னா 54.1% இருக்குது. அதே சமயத்தில் அரசு சுகாதார நிலையங்களில் இது 16.9% மட்டுமே. என்ன சொல்கிறாங்க? தனியார் மருத்துவமனைகளை சிசேரியன் பண்ண ஃபோர்ஸ் பண்ணிடுறாங்க. சரியா? ஜிஹெச்சில் அப்படி கிடையாது, மேக்ஸிமம் ட்ரை பண்ணி நார்மல் டெலிவரிக்கு தான் ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி இந்தியாவில் இருக்க குழந்தைகளில் 3ல் 1 குழந்தை சரியா இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாட்டால் இன்னைக்கு வரைக்கும் கூட அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு தகவல்களும் அவ்வளோ முக்கியமானது, சூப்பராக தொகுத்து வழங்கி எடுக்கிறோம். நல்லா படிச்சுக்கோங்க. ப்ரிலிம்ஸ் மட்டும் இல்லை, மெயின்ஸையும் மைண்டில் வச்சுட்டே படிங்க, பெருசாக சாதிக்கலாம், வெற்றி பெறலாம். சரிங்களாம்மா? இனிமேல் நம்ம பார்க்க போகிறது இறுதியாக சூப்பர் 6 கேள்விகள். இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கொஸ்டின்ஸில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எதுன்னு சொல்லி பாருங்க. உணவு பாதுகாப்பு சட்டம், சில தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? அதே மாதிரி தேசிய லெவலில் உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலைகள் சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? தேர்ட் கொஸ்டின் தப்பு பண்ணிடாதீங்க. உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலைகள் சட்டம் எப்போது நடைமுறைக்கு வந்தது? 4வது கேள்வி NFHS 6 சரியா தேசிய இந்த குடும்ப சுகாதார கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் உள்ள மொத்த கருவுறுதல் விகிதம் எவ்வளவாக உள்ளது? அதே மாதிரி 5வது கேள்வி இந்தியாவில் தொடர்ச்சியாக மிக நீண்ட காலம் பிரதமராக இருந்தவர் யார்? 6வது மற்றும் இறுதி கேள்வி தமிழ்நாடு உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து நிர்வாகத்துறை எப்போது உருவாக்கப்பட்டது? ஒவ்வொரு கேள்விகளும் முடிஞ்ச அளவுக்கு சூப்பராக கொடுக்குறோம், நோட்ஸும் கொடுக்குறோம். நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க. ஃபுல் வீடியோ பார்த்துட்டு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.